இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் அருமையான ஒரு தலைப்பின் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன தலைப்பு? அதுதான் தேவ பிள்ளைகளின் செயல்பாடுகள். ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்பட வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதுல மிகவும் முக்கியமாய் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு செயல்பாடுகள் அது என்ன என்று சொன்னால் மீன் பிடித்தல். கேட்பதற்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம், ஆனால் மீன் பிடித்தல். வேதத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல, மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்படி என்றால் என்ன? ஊழியம் செய்வது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டியதான ஒரு முக்கியமான செயல்பாடு. ஃபிஷிங் த மென். அப்படி என்றால் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நாம் மாற்ற வேண்டும். மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுதல் என்று சொன்னால் என்ன? அவர்களை சென்று மதம் மாற்றுவதோ அல்ல, அவர்களை மனமாற செய்வதோ அல்ல, கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியம் செய்ய வேண்டும். நான் பெற்றுக்கொண்டதான ஒரு நன்மையை மற்றவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும். இதுதான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குறது என்பதற்கான ஒரு அர்த்தம். என்னோடு கூட படித்ததான ஒரு அருமையான சகோதரர் ஒரு சாட்சி இப்படியாக சொல்லியிருந்தார். அவர் கர்த்தருக்குள்ளாக அப்போதுதான் நல்ல எழுந்து வந்து கொண்டிருந்தார். கல்லூரியின் காலத்துல ஆண்டவரை பற்றி அறிந்து ஆண்டவருடைய ஜெபத்துல அதிகமாக செயல்பட்டு வந்த ஒரு சகோதரர். அப்போது அவரிடத்துல கூட படிக்கிறதான ஒரு சகோதரர் கேட்டாரு, ஏன் நீங்க மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றீங்க? நீங்க போறீங்க, ஆராதிக்கிறீங்க, சரி, ஏன் நீங்க மற்றவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போது இந்த சகோதரர் ஒரு அருமையான பதில் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் போது எனக்கே அதிக ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வாலிப சகோதரன். அந்த வாலிப சகோதரர் மற்றொரு வாலிப சகோதரனுக்கு அவருக்கு ஏற்றாற் போல ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். என்ன பதில் என்று சொன்னா, இப்போது நீ ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் வாங்குற, ஒரு புல்லட் வாங்குற என்று சொன்னா, அந்த புல்லட்டை நீ வாங்கி ஓட்டுற, அது உனக்கு அருமையா இருக்கு, அந்த புல்லட்ல அநேக நன்மைகள் இருக்குது, உனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, நீ என்ன செய்வ என்று சொல்லி கேட்டான். ஆமா, நான் நல்லா இருக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன் இது நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, நாங்க இதுல போட்டோலாம் எடுப்போம்னு சொல்லி மற்றவங்களுக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை தான் நானும் செய்கிறேன், இதுல என்ன தப்பு என்று சொல்லி கேட்டார். எனக்கு இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்வதில் தவறு இல்லையே, நீங்க எதை செய்கிறாயோ அதை தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த சகோதரர் சொல்கிறாராம். பிரியமானவர்களே, இதுதான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குறது. அப்படி என்றால் நாம் பெற்றுக்கொண்டதான நன்மையை, நாம் அறிந்த அந்த ஜீவ பாதையை, நாம் அறிந்த அந்த மெய்யான தெய்வத்தை மற்றவர்களுக்கும் பிரகடனம் செய்வதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விழுந்ததான ஒரு கடமையாய் இருக்கிறது. இதைதான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தாலும் அது அதில் மேன்மை பாராட்ட எனக்கு கொஞ்சமே இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9:14 சொல்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்போது இன்னைக்கு அநேகர் இப்படியாக செய்வது உண்டு. ஒருத்தர் இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு அப்பாடி நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி கடமையை நிறைவேற்றுகிறத நான் பார்க்கிறோம். அப்படி அல்ல, அது நான் ஒருவிடத்துல சொல்லிவிட்டேன் என்று மன சந்தோஷத்தை அடைவதல்ல, நான் அநேகர் இடத்துல போய் சொல்ல வேண்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்ற கடமை, அது கடமை தான், ஆனால் அது அளவு இல்லாத கடமை, அது முடிவில்லாத கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று சத்தத்தை கேட்டேன், அதற்கு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி இந்த பக்தன் அந்த இடத்துல தன்னை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். நாம் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே நம்மால் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியும். நாம் வேலை செய்து கொண்டு இருக்கும் போது, படித்துக் கொண்டிருக்கும் போதே மற்றவருடைய ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்
வாழ்க்கையில செஞ்ச நன்மையை நான் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும் போது அந்த வாய்ப்புகளை கர்த்தர் சரியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல என்னென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிப்படையவும் சுவிசேஷத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:4 நாம் வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் அதுவாக தான் இருக்கிறது. இன்னைக்கு அந்த சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். ஏசப்பா, அவர் வரும்போது அவருக்கு முன்பதாக வெட்கத்தோடு கூட தலையை குனிந்தவனாய் நான் ஒண்ணுமே செய்யவில்லை ஏசப்பா நிக்கிறத விட ஆண்டவரே உமக்காக நான் ஓடுனேப்பா, உமக்காக நான் இதெல்லாத்தையும் செய்தேன் என்கிறதான ஒரு சந்தோஷம், ஒரு வாஞ்சை, ஒரு பலன் நமக்கு இருக்குமானால் அதுதான் இந்த உலகத்துல எந்த செய்தாலும் நமக்கு கிடைக்காத அதிக சந்தோஷமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில தரித்து கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது என்றால் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்வது, வழி விலகி போகிறவர்களை சரியாக தீர்த்திருத்துவது. இன்னைக்கு உங்களோட நண்பர்கள் யாராவது ஒருத்தர் தவறான பாவத்துல இருக்கலாம், அவரிடத்துல நீங்க போய் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், இது ஒரு பாவம் தானே, இதை ஏன் செய்கிறீங்க, இதுல அதிகமான நன்மையை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நீங்க சொல்லும் போது ஒரு அன்னைக்கு அந்த வார்த்தையை அவர் கேட்காம இருந்திருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வார்த்தை அவரிடத்துல பெரிய கிரியை செய்யும். இன்னைக்கு அநேக ஊழியர்களா எழும்பி இருக்கிறவர்கள் அந்த நேரத்துல மனம் திரும்பர்களா இல்லாத போதிலும் அவர்களுக்கு அவர் கேள்விப்பட்டதான ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சின்ன மனுஷர் மூலமாய் கேள்விப்பட்டதான வார்த்தை இன்னைக்கு இவர்களை பெரிய ஊழியக்காரர்களாய் வைத்திருக்கிறது. எனவே இன்னைக்கு நம்முடைய வாயில பிறக்கிறதான ஒரு சில வார்த்தைகள் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, அந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக அவர்களை பயன்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமானதாய் காணப்படும். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்ச காலம் நான் உமக்கென்று பாட அனுபவிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என் மேல வச்சிருக்கிறதான இந்த கடமையை நான் நிறைவேற்றும் ஏசப்பான்னு சொல்லி இந்த தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் பிரகாசிக்க வல்லமுறை உள்ளவர் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம், செயல்படுவோம். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வச்சிருக்கிறதான கடமையை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. அந்த கடமையை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட நீர் கிருபை கொடுக்கும்படியா ஒரு விசை எங்களை உடைய பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த கடமையை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் செயல்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. ஒரு விசை எங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இன்னைக்கு இதற்கென்று ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை எடுத்து நீர் பயன்படுத்துங்க சுவாமி. நீரே அப்படி செய்கிறதற்காக நன்றி சுவாமி. இப்பராமேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை